வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன தெரியுமா? போக்கோ F6 பற்றி தான். எதுக்கு F6 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 30,000 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்வீட் ஸ்பாட். ஸோ 20 to 30K தான் நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது SoC ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பில்டு குவாலிட்டி அண்ட் ஓவரால் அந்த ப்ரைஸ் டு ஃபீச்சர் ஆஸ்பெக்டில் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ அதனால தான் இன்றைக்கி சரி F6 பற்றி பார்ப்போம். ஏன்னா இப்போ போய் ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தா 26,999 ரூபா, 29,999 ரூபா, 31,999 ரூபா இந்த மாதிரியான ப்ரைஸ்னால வந்து இதோட வேரியன்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இது எப்படி இருக்குது அப்படின்னா, LPDDR5X ரேமு, அதே சமயம் UFS 4.0 ஸ்டோரேஜ், அப்புறம் 8S Gen 3 பவர்டு. ஸோ இதே பட்ஜெட்டில் இருக்கிற மற்றவங்களாம் என்ன மாதிரி ஃபோன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 7+ Gen 3 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் ஓகே ஒத்துக்கிறேன், வெல் நோன் பிராண்ட்ஸ் லைக் விவோ அண்ட் ஓப்போ இவங்களாம் ஏதாவது கொடுத்தாங்கன்னா டெமன்சிட்டியை கட்டிட்டு தான் அழுவாங்க, அது வேறு விஷயம். ஏன்னா 30,000 கீழே இது இருந்தாலும் இது எந்த மாதிரியான ஒரு யூசரை சாட்டிஸ்ஃபை பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா, இதோட பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், வேறு லெவல் பில்டுங்க. சீரியஸாகவே சூப்பரான ஒரு பில்டு குவாலிட்டி தான், எந்த இஷ்யூவும் கிடையாது. சொல்லப்போனால் நிறைய பேருக்கு எப்படி ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ரீமியமான பிளாஸ்டிக் ஃபினிஷ் மாதிரி இருக்காது, ஆனால் ப்ரீமியமான பிளாஸ்டிக் ஃபினிஷும் அந்த மாதிரியான ஃபீலையும் டெலிவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் யூசர், அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ஸோ கிரிப்பு மாதிரியான விஷயங்கள் தாறுமாறாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேக்கும் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் மாதிரி தான். ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு நார்மலாக கிளாஸ் தான் இருக்க போது. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், பாட்டம்லேயும் ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட்டு, அப்புறம் சிம் ட்ரே, ஸோ டியூல் சிம் யூஸ் பண்ண முடியும், மைக்ரோஃபோன். அதுக்கப்புறம் டாப்பில் பார்த்தீங்கன்னா IR பிளாஸ்டர் இருக்குது. அண்ட் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் ப்ரோக்கர், லெஃப்ட் சைடு வந்து க்ளீனாக இருக்குங்க. ஸோ கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்னால உங்களுக்கு எங்கேயுமே ஆண்டனா கட் அவுட்டு இந்த மாதிரியான பேண்ட்ஸ் எதையுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஃபோன் வந்து சில்கி ஸ்மூத், ஸ்லீக் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இன்னொன்று என்னென்னா, நான் ரீசெண்டாக இந்த வருஷத்தில் யூஸ் பண்ண ஃபோன்ஸ்லேயே இந்த ஃபோன் வந்து நான் கேஸ் போட்டு யூஸே பண்ணல. கேஸ் போட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுல ஒரு பேர் ஆனந்தம் இருக்குங்க. எவ்வளோ பேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற டிவைஸை கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கூட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நம்ம சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 176 கிராம்ஸ் அந்த மாதிரி தான். ஸோ பிலோ 180 கிராம்ஸ் தான் இருக்கும். கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஃபோன் வந்து இவ்வளோ கம்மி வெயிட்டா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஃபீலையும் டெலிவர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை தாண்டி வந்து இப்போ நீங்கள் ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூல் சிம் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த டியூல் சிம் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டுமே 5G இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அதே சமயம் ஃபோன் கால்ஸ் நெட்வொர்க் ஏதாவது ட்ராப் ஆகுது அப்புறம் எப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ ஃபோன் கால்காக இந்த ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவான ஃபோனாக தான் இருக்கும். அவங்களுக்கும் எந்த விதமான ஏமாற்றமும் இது தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது யதார்த்தமான ஃபேக்ட். பட் இருந்தாலும் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, சம்டைம்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்லாட்டி வந்து டெலிகிராம்லேயோ நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் லிசன் பண்ணும்போது ஏதாவது ஒரு காலர் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு அப்படி ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லவுட் ஸ்பீக்கரில் தான் பெரும்பாலும் நான் லிசன் பண்ணுவேன். அப்படி இல்லைனா வந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் அப்படிங்கிறனால இது வரைக்கும் நான் பிரச்சனைகள் எதுவும் ஃபேஸ் பண்ணல. அக்கேஷனலாக கால்ஸ் அட்டன் பண்ணும்போது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லேயும் நான் வந்து பிரச்சனை ஃபேஸ் பண்ணலை. பட் இதுவே அந்த என்ட்ரி லெவலில் நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, 15,000 20,000 அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம போக்கோ X6 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் யாராவது ப்ராக்சிமிட்டி சாஃப்ட்வேர் ப்ராக்சிமிட்டி பேஸ்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இது இம்புட்டுக்கான இந்த ப்ராக்சிமிட்டி வைக்கிறதுக்கு உங்கள் ஃபோனில் இடம் இல்லை. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாகவே நீங்கள் பார்த்துக்கலாம், ஷாமியோட ஃபோன்ஸ் எல்லாமே இந்த 30K பட்ஜெட்டில் இருந்ததுனாலே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 68 பில்லியன் கலர்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க, HDR இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஃபோன்லேயும் பார்க்க முடியுங்க. ஏன்னா இப்போ அவங்க சைட்லேயே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, AMOLED 68 பில்லியன் கலர்ஸ், 120Hz சப்போர்ட், HDR 10+, Dolby Vision HDR இது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து 2400 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் போகும். ஸோ அவுட்டோர் விசிபிலிட்டியில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இது எல்லாமே ஒரு வகையில் பார்க்க போனால் இந்த டிஸ்பிளே வியூவிங் ஆங்கிள் மாதிரியான ஆஸ்பெக்டில் பார்த்தாலும் சரி தரமாக இருக்குது. ஸோ அதுவும் சூப்பர் தான். ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து இதில் IP64 உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து ஓவராலாக பார்த்தா ஓகே. ஸோ இது வரைக்கும் எதுவுமே வந்து பெரிய ட்ராபேக் மாதிரி ஃபீல் ஆகலை, நல்லா தானே இருக்குது, கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இதில் இருக்கக்கூடிய கேமராவையும் சொல்லலாம். ஏன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியரில் ஒரு பிரைமரி 50MP ஷூட்டரும் அது கூடவே வந்து ஒரு 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் இருக்கும். இந்த அல்ட்ரா வைட் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டால் டே லைட்டில் உங்களுக்கு ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்து 5 மெகாபிக்சல்லாம் கூட கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா இதுக்கு முன்னாடி. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த 8 மெகாபிக்சல் ஓகே. பட் இதை தாண்டி வந்து அவங்க ஒரு 12 இல்லாட்டி 13 மெகாபிக்சல் கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இல்லாட்டி இவங்களும் ஒரு டியூல் 50 மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா கிரேசியாக இருந்திருக்கும். பட் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இவங்க வந்து ஓவராலாக எப்படி யோசிச்சிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சார்ஜிங் மெக்கானிசம் அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஆஸ்பெக்டில் இவங்க ஸ்கோர் பண்ண முயற்சி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ அதான் ஃபேக்ட். ஸோ இப்போ இந்த 20 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா இருக்குது பார்த்தீங்களா, அது ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ இப்போ ஓவராலாக சொன்னால் ரியரில் இருக்கக்கூடிய 50 மெகாபிக்சல் கேமரா வந்து டே டைமில் குட்டு, நைட் டைமில் ஆவரேஜ் அந்த மாதிரி. 8 மெகாபிக்சல் கேமரா வந்து டே டைமில் ஓகே அபவ் ஆவரேஜ் டு ஆவரேஜ், நைட் டைமில்
மாலைக்கண் வியாதி. ஃப்ரண்ட் கேமராவும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஃப்ளாஷ்லாம் போட்டு அதாவது ஆன் ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த 20 மெகாபிக்சல் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். பட் மற்றபடி ரொம்ப கிரேசியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த ஃப்ரண்ட் கேமராவில் எதிர்பார்த்துறாதீங்க. இப்போதைக்கு அவங்க இந்த மாதிரியான ஏரியாவில் கொஞ்சம் ஒர்க் பண்ணியே தான் ஆகணும். யாரும் சொல்கிறாங்க ஓவராலாக ஷாமியோட எல்லா டிவைசஸுமே ஃப்ரண்ட் கேமரா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ அவங்க இதில் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதான் கேமரா. ஆனால் இதில் என்ன ஹைலைட்னா 4K சப்போர்ட் இருக்குங்க. உங்களுக்கு வந்து ரியர் கேமராவில் நீங்கள் வந்து 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080p 60 FPS வரைக்கும் புஷ் பண்ண முடியும். ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போக்கோ F6ல நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோ இல்லாமல் 4K வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஃபுல் ஹெச்டி வீடியோவில் ஸ்டெபிலைசேஷனுங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக சில சமயங்களில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா EASலாம் கொஞ்சம் அக்ரெசிவாக வேலை செய்யலாம். பட் 4Kல ஸ்டெபிலைசேஷன் சீரியஸாகவே வேறு லெவலில் இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பாருங்களேன் 6x வரைக்கும் ஜூம் போயிருக்கேன். ஸோ அப்படியே நீங்கள் சும்மா ஃப்ரீ ஹேண்டில் ஹோல்ட் பண்ணிங்கனாலே ஸ்டெபிலைஸ்டாக இருக்குங்க ஃபுட்டேஜ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ இப்போது கேமரா இப்படி இருக்குல்ல ப்ரோ, அப்போ இதை நான் வந்து கன்சிஸ்டன்சி ஆஸ்பெக்டில் யோசிக்க முடியுமா? இப்போ நான் டே டைமில் வீடியோ எடுப்பேன், நான் என் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது வீடியோலாம் எடுப்பேன், அதுக்கெலாம் ஓகே, அதுக்கெலாம் தாராளமாக ஓகே. 4K வீடியோவே ஸ்டெபிலைஸ்டாக எடுக்குதுன்னா பாருங்களேன். ஸோ அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆஸ்பெக்டில் தான் வந்து இப்போ 4K கொடுக்குறது ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு சிலர் கொடுத்தாலும் கூட அதில் குவாலிட்டி கம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க வந்து ஃப்ரண்ட் கேமராவில் கொடுத்துருக்கிற அந்த 1080p வீடியோ வந்து நல்லா தான் எடுக்குது. அதை 1080p வந்து மேக்ஸிமம் நம்ம புஷ் பண்ண முடியும் போது அந்த 1080pயோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா செம்ம ஸ்டெபிலைஸ்டாகவும் நல்லாவும் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதை தாண்டி அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த 8s Gen 3 8s Gen 3 வந்து டே டு டே லைஃப்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் இந்த ஃபோனில் வந்து 5000 mAh பேட்டரி இருந்தாலும் அதே சமயம் 90 வாட் சார்ஜிங் ஆப்ஷன் இருந்தாலும் இப்போ 5000 mAh வந்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு 90 வாட் இருக்கிறனால டக்குன்னு ஏறிடவே தான் போகுது, அதில் டவுட் எதுவும் இல்லை. ஆனால் இந்த 5000 mAh என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகிற மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்க தான் செய்யுது. இது ஹைப்பர்ஓஎஸோட ட்ராபேக்னு சொல்லவா, இல்லாட்டி வந்து எப்போ பாரு இந்த ஃபோன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மோட்லேயே இருக்குது, எப்பயுமே வட 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 அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டடாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு கேம் ஆடுறீங்கன்னு வைங்க, இதுலையும் இது கூடவே இருக்கக்கூடிய மற்ற ஃபோன்ஸ் இப்போ நார்டு 4 இல்லை ரியல்மி GT60 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் கேம் ஆடும்போது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக புஷ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா மற்ற ஃபோன்ஸ் வந்து லைட்டாக அதோட தேர்மல் த்ராட்லிங் மாதிரியான விஷயங்களை காட்டும். தலைவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்களை காட்டாமல் என்ன பண்ணுவார்னா அக்லி குழம்பா கொதிக்க ஆரம்பிப்பார். ஸோ என்ன ஆகும்னா வார்ம்னஸ் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணால் அவ்வளோவா தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை என்னமோ இந்த மாதிரி த்ராட்லிங்லாம் எதுவும் பண்ணாதனால தான் போக்கோ ஃபோனில் வந்து ப்ராசர் வாயை பழக்குதோ அப்படிங்கிற சந்தேகமும் எனக்கு வருது. பட் இதில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் சப்போஸ் நீங்கள் கேமிங் இப்படிலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா அது வந்து டக்குன்னு த்ராட்டில் பண்ணலாம் பெருசாக யோசிக்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு எந்த லிமிட்ஸ்க்கு புஷ் பண்ண முடியும் மாதிரி அது பட்டு புஷ் பண்ணி போயிட்டே இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டும் ஆகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த 8s Gen 3 ஒரு கேஷுவல் யூசர் இன்கேஸ் வந்து ஒருத்தர் வந்து மீடியாக்காக வாங்கியிருக்காருன்னு வைங்களேன், சும்மா படம் பார்ப்போம் ப்ரோ, பாட்டு கேட்போம் ப்ரோ, அப்புறம் சோஷியல் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ, அவங்களுக்குலாம் பெரிய அளவில் ப்ராப்ளம் இருக்காது. ஆனால் மொபைல் டேட்டாவில் இது எல்லாத்தையும் அவங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபோன் வந்து வார்மாக தான் இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது கேமிங் ஆஸ்பெக்டில் நீங்கள் உள்ள போகும்போதும் உங்களுக்கு கேமிங்கில் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், பட் ஃபோன் வந்து ஹீட் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. த்ராட்லிங் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள் நீங்கள் அது அதிகமாக பார்க்க மாட்டீங்க. ஸோ இதை வந்து பாசிட்டிவாகவும் சொல்ல முடியும், நெகட்டிவாகவும் சொல்கிற மாதிரி தான் இருக்குல்ல, அப்படி தானே ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு தரோங்க. இப்போது அப்படியே ஹைப்பர்ஓஎஸ் பக்கம் வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, ஹைப்பர்ஓஎஸ் கூட ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த ஹைப்பர்ஓஎஸ் பக்கம் வரும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர்ஓஎஸ் வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஆஸ்பெக்ட்லனா உங்களுக்கு ஸ்மூத்னஸ் UI UX ஆஸ்பெக்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ஸ்டாண்ட் பை பேட்டரி லைஃப். இதில் சிம் இல்லாமல் இந்த ஃபோன் இருந்ததுன்னா அசால்ட் பண்ணுதுங்க. ஆனால் சிம் போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்குது. இப்போ சிம்மே இல்லாமல் இந்த ஃபோனை சும்மா அப்படியே சுற்றி தூக்கிட்டு போயிட்டு இருக்கோன்னு வைங்க, அப்போல்லாம் இதில் இருக்க பேட்டரி லைஃப் இது டெலிவர் பண்ணக்கூடிய அந்த ஓவரால் ஸ்டாண்ட் பை எல்லாமே கிரேசியாக இருக்குது. இதுவே வந்து இதில் சிம் கார்டு இருக்கும்போது மொபைல் டேட்டா யூஸ் பண்ணும்போது அப்போ தான் பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு நார்மல் டிவைஸாக மொபைல் டேட்டாவில் கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி ஒய்ஃபைல கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணி இப்படி யூஸ் பண்ணும்போது எனக்கு இதில் வந்து SOT எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 hours இதுதான் இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய SOT. அதே சமயம் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு 90 வாட் சார்ஜிங் டப்புன்னு சொருக்குனீங்கன்னா முடிஞ்சு போச்சு இல்லையா. ஒரு 65 வாட் PD ஏதாவது வச்சிருக்கீங்க வீட்டில் அப்படின்னா அந்த கேன் சார்ஜர்லாம் சொல்லிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா கூட குவிக் சார்ஜ் ஆகும். ஸோ அதுலேயும் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே சார்ஜர் எடுத்துங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணாலும் ஒரு 20 வாட் 30 வாட் PDயில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னாலே ஒரு 1 ஹவர்லேருந்து இது நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்க கேப்பில் ஏறிடும். ஸோ 5000 mAh பேட்டரி இருக்குது. மீடியா கன்சம்ஷன் மாதிரியான ஆஸ்பெக்டில் நீங்கள் யோசிச்சு அதுவும் நீங்கள் வந்து ஆஃப்லைன் கண்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து SOT அதிகமாகலாம். பட் இதுவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து மிக்சராக கன்சியூம் பண்ணி மொபைல் டேட்டாலையும் நீங்கள் வந்து ஒரு சில டேட்டாலாம் கன்சியூம் பண்ணி கொஞ்சம் கேம்லாம் ஆடினீங்கன்னா 4 to 5 hours SOT வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நான் திரும்பி சொல்லிக்கிறேன். பட் ஹைப்பர்ஓஎஸோட கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ் தாறுமாறு. ஸோ எப்பயும் மாதிரி ஹைப்பர்ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஸோ தீம்ஸு
வேறு லெவல். ஏகப்பட்ட தீம்ஸ் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டடாக இருக்கும். நிறைய தீம்ஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும்னா உங்களோட பொக்கோ ஃபோனை நீங்கள் தேவைன்னா MIUI தீமுக்கு கொண்டு போகலாம், இல்லையா ColorOS மாதிரியான லுக்கு, இல்லையா iOS மாதிரியான லுக்கு, இல்லையா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் மாதிரியான லுக்கு, எப்படி வேணுமோ நீங்கள் கொண்டு போய்க்கலாம். எந்த மாதிரியான ஃபாண்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான ஐகான் பேக் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம், அது எல்லாத்தையும் ரீடிசைன் பண்ணிக்கலாம், சைஸை மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கஸ்டமைசேஷன் ஆஸ்பெக்ட்டில் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரியான விஷயங்களை தான் நம்ம வந்து குட் லாக்லையும் சொல்லிட்டு இருப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்து தீம் அப்படிங்கிற ஒரு ஆப்லேயே முடிஞ்சு போயிடும். நீங்கள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா சென்ட்ரிக்காக ஒரு நல்ல ஃபோனு, பிளாஸ்டிக் பில்டாக இருந்தாலும் ரொம்ப ஈஸி டு கேரி அரௌண்டாக இருக்குது, கேஸ் படம் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிவைஸு இதுவே சொல்லப்போனால் Xiaomi அண்ட் Redmi ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு ஸ்லீப் இருக்காதுங்க. பட் இதில் டபுள் டேப் டு ஸ்லீப்பும் அல்ட்டியாக ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரே எடுத்துக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பார்த்தீங்கன்னா செம்ம குவிக்காக இருக்கும். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள், அந்த லாக் ஸ்க்ரீன் ஸ்டைலு, கஸ்டமைசேஷன் எல்லாமே வந்து தாறுமாறாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் எனக்கு எப்படி இருக்குன்னா தைரியமாக யாருனாலும் இந்த ஃபோனை பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கணும். எப்படின்னா இப்போ OnePlus 12R இல்லாட்டி Realme GT6 இல்லாட்டி Realme GT60 இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறவங்களாம் எப்படி ஷேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வைத்தறிசில் கலப்புற மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 8 hours SOT 10 hours SOTன்னு ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அளவுக்குலாம் SOT இதில் வராது. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் டாப் நாச்சாக இருக்கும். ஃபோன் செம்ம ஸ்லீக்காக இருக்கும். எங்கே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணாலும் செம்ம ஸ்மூத்தாக இருக்கும். அவுட்டர் விசிபிலிட்டி தாறுமாறாக இருக்கும். கேம் ஆனோன்னா நல்லா இருக்கும். ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கும். காம்ப்ரமைஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த தேர்மல் மேனேஜ்மெண்ட். அப்பப்போ அப்படியே ஃபோன் வார்மாகவே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஃபோன் வார்மாகவே ஃபீல் ஆகும். திடீர்னு பார்த்தா நீங்கள் வந்து ஏதாவது கொஞ்சம் இன்டென்ஸ் டாஸ்க்கு வந்து மொபைல் டேட்டாவில் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த வார்ம்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஃபோனோட டவுன் சைடு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஓவராலாக பார்க்க போனால் நிறைய பேர் இந்த ஃபோனை பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நான் சொல்கிறது வந்து கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் கிடையாது, கன்சியூமர்ஸ். அவங்கலாம் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவ்யூஸ் படிக்க முடியும். நிறைய இடத்துல நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூஸ் படிக்க முடியும் இல்லையா. எல்லாரும் சொன்னது ஒரே விஷயம் தான், பர்ஃபார்மன்ஸ் டாப் நாச், ஓகே, பேட்டரி லைஃப் ஆவரேஜ். அதான் ஃபேக்ட். பில்டு குவாலிட்டி, பேட்டரி லைஃப் இந்த ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆவரேஜ் டு ஆவரேஜ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மற்ற எல்லாரையுமே சூப்பராக இருக்குன்னு போட்டிருப்பாங்க. தேர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ யூஸ் இட், அந்த மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஓவராலாக வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஸோ தட் நான் திரும்ப இன்னொரு பதிவில் அது எல்லாத்துக்குமான பதிலாக போட முடியும். இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இது வந்து இப்போ நான் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் தான் அடம்பிடிக்க பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இதை வாங்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஆல்ரெடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது 8S Gen 3. அதே சமயம் iQOO Neo 9 Proன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இதே 32,000 கிடைக்கும் இல்லையா, அது வந்து 8 Gen 2 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது யோசிச்சு நிதானமாக உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்களே வந்து கட் டவுன் அப்படி ஷார்ட் லிஸ்ட் மாதிரி எடுத்து இதில் எந்த ஃபோன் வந்து நான் எதிர்பார்க்குற ப்ரிஃபரன்ஸை இருக்கலே அதிகமாக கிளிக் பண்ணுது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் போகிறது தான் எப்பயுமே பெஸ்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஓகேங்க, பார்க்கலாம் அடுத்த பதிவில். அதுக்கு சிவபரணி பை.